12 Physics, Unit 1, Electrostatics, Example 1.10. Calculate the electric dipole moment for the following charge configuration. So, question என்ன electric dipole moment கண்டுபிடிக்க சொல்றாங்க. எதுக்குன்னா charge configurations இங்க A, B, C, D 4 தந்திருக்காங்க. இந்த 4 charge configurationக்கு electric dipole moment கண்டுபிடிங்க அப்படின்றாங்க. So, சிம்பிளான question. இதுக்கு ஃபார்முலா என்ன? P vector is equal to P vectorங்கிறது electric dipole moment குறிக்கிற vector. So, இதுக்கு வந்து QR plus vector plus minus q r minus vector. So, இது ஃபார்முலா எதுக்குன்னா ஒரு டிப்பிக்கல் எலக்ட்ரிக் டைபோல் இருந்ததுன்னா ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், இன்னொரு டிஸ்டன்ஸில் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் இருந்ததுன்னா அதில் வந்து ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் சார்ஜ், அடுத்து அதுடைய வந்து பொசிஷன் வெக்டர் ப்ளஸ் பண்ணிவிட்டு அடுத்து நெகட்டிவ் சார்ஜ் அதுடைய பொசிஷன் வெக்டர். ஸோ இதுதான் வந்து இதோட ஃபார்முலா. நம்ம வந்து இந்த சார்ஜ் கான்ஃபிகரேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபார்முலாவை மாற்றி நம்ம வந்து இங்கே எழுதலாம். ஸோ வாங்க கேசிஏ பார்க்கலாம். இங்கே கேசிஏல பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஃபஸ்ட் இந்த சார்ஜ் எடுக்கலாம். ஸோ திஸ் இஸ் ப்ளஸ் கியூ, இட் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் கியூ. அடுத்து இதோட பொசிஷன் வெக்டர்னா வந்து ஒரிஜின்லேருந்து அதோடைய டிஸ்டன்ஸ், அடுத்து வந்து அதோடைய டைரெக்ஷன் பாருங்கள். ஒரிஜின்லேருந்து இது வந்து இது டிஸ்டன்ஸ் வந்து ஏன்னு தந்திருக்காங்க. அடுத்து இது வந்து பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஐ கேப். ஓகே, அடுத்து ப்ளஸ் பண்ணுங்கள். இந்த சார்ஜ் என்னது? இதுவும் ப்ளஸ் கியூ. அடுத்து வந்து இதோடைய பொசிஷன் வெக்டர் வந்து மைனஸ் ஏ ஐ கேப். ஏன்னா இது டிஸ்டன்ஸ் ஏ தான், பட் இது வந்து மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறதுனால திஸ் இஸ் மைனஸ் ஐ கேப். ஏன்னா பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்னா பாசிட்டிவ் ஐ கேப், நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கிறதுனால நெகட்டிவ் ஐ கேப். ஸோ இப்போ இதை பாருங்கள், இங்கே என்ன கியூஏ ஐ கேப்பு, கியூஏ ஐ கேப்பு இந்த மைனஸ் முன்னாடி வந்துடுமா? ஸோ மைனஸ் கியூஏ ஐ கேப்பு விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதோட எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் என்னது? 0. அடுத்து பாருங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பிக்கு போகலாம். இதுவும் சேம் அதே மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இந்த சார்ஜ் பார்க்கலாம். ஸோ இந்த சார்ஜ் வந்து ப்ளஸ் கியூ. அடுத்து பொசிஷன் வெக்டர் பாருங்கள். பொசிஷன் வெக்டர் என்ன சொன்னேன்? ஒரிஜின்லேருந்து இருக்கிற டிஸ்டன்ஸ்னு சொன்னேன். பட் இந்த சார்ஜ் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி ஒரிஜினில் இருக்குது. ஸோ இதோட பொசிஷன் வெக்டர் வந்து 0. அடுத்து வந்து ப்ளஸ் இது பாருங்கள், இங்கே வந்து ப்ளஸ் கியூ சார்ஜு. அடுத்து வந்து அதோடைய டிஸ்டன்ஸ் என்ன? ஏ. இந்த டைரக்ஷனில் இருக்குது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில். ஸோ இதோடைய பொசிஷன் வெக்டர் வந்து ஏ ஐ கேப். இல்லை டிஸ்டன்ஸ் அண்ட் டைரெக்ஷன் போடுவோம். இப்போ பாருங்கள் 0 மல்டிப்ளைட் பை எனிதிங் 0. ஸோ இது மட்டும்தான் வரும். நம்மளுக்கு என்ன வரும்? கியூ ஏ ஐ கேப் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் கேசி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு இந்த சார்ஜ் எடுக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இங்கே வந்து ப்ளஸ் கியூ. அடுத்து வந்து பொசிஷன் வெக்டர் என்னது? இது வந்து மைனஸ் ஒய் ஆக்சிஸில் இருக்குது. இது பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ், இது நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ். ஸோ நம்மளுக்கு மைனஸ் 2a ஜே கேப் அப்படின்னு வரும். அடுத்து ப்ளஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இங்கே வந்து சார்ஜ் மைனஸ் 2q. அடுத்து வந்து டிஸ்டன்ஸ் ஏ பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸில் இருக்கிறதுனால வெறும் ஜே கேப். இப்போ நம்மளுக்கு என்ன வருது? மைனஸ் 2qa ஜே கேப் அப்படின்னு எழுதலாமா? இது மைனஸ் 2qa ஜே கேப்பு. அடுத்து இதையும் அப்படி எழுதலாமா நம்ம? மைனஸ் 2qa ஜே கேப் அப்படின்னு. ஸோ இதை ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? மைனஸ் 4qa ஜே கேப் அப்படின்னு வரும். ஸோ அடுத்து கேஸ் டியில் பாருங்கள், பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு இதுக்கும் சேம் அதே மாதிரி தான், பட் இதுக்கு வந்து 3 சார்ஜஸ் இருக்கும். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த சார்ஜ் எடுக்கலாம் ப்ளஸ் கியூ ஏ ஜே கேப்பு. இப்போ புரியும் நினைக்கிறேன். அடுத்து வந்து ப்ளஸ் பண்ணிவிட்டு இந்த சார்ஜ் பாருங்கள். அடுத்து ப்ளஸ் கியூ மைனஸ் ஏ ஜே கேப் வரும். இங்கே வந்து மைனஸ் ஏ ஜே கேப்பு. அடுத்து இங்கே ப்ளஸ் பண்ணிவிட்டு இது பாருங்கள், இங்கே வந்து மைனஸ் 2q. அடுத்து வந்து ஏ ஐ கேப் அப்படின்னு வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் கியூஏ ஜே கேப்பு, இங்கே இந்த மைனஸ் இங்கே வந்துட்டால் மைனஸ் கியூஏ ஜே கேப்புன்னு ஆகிடும். ஸோ இது டோட்டலாக கேன்சலேட் நமக்கு மிச்சம் ஒரு ஆன்சர் என்னென்னா மைனஸ் 2QA ஐ கேப் அப்படின்னு வரும். நீங்கள் இன்னொரு விஷயமும் மறந்துட்டீங்க, நான் வந்து தப்பாக எழுதிட்டேன். என்னன்னா இது வந்து பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்னா ஐ கேப்னு போடுவோம், பட் திஸ் இஸ் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ நம்ம வந்து இங்கே மைனஸ் ஏ ஐ கேப்னு வரும். ஸோ இங்கே மைனஸ் இந்த மைனஸ் 2q இந்த மைனஸ் ஏ ஐ கேப்பும் இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிட்டு வி கெட் ப்ளஸ் 2QA ஐ கேப். ஸோ நம்ம வந்து 4த்துக்குமே பார்த்தாச்சு. ரொம்ப ஈஸியான சம், பட் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. எந்த சம் வரும் நமக்கு சான்ஸே இல்லை, தெரியாது என்ன சம் வரும்னு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர்.